ஒரு அழகான கிராமத்தின் அருகே ஒரு பெரிய குளம் இருந்தது. அந்த குளத்தில் நிறைய சின்ன சின்ன மீன்கள் மிகவும் சந்தோஷமாக நீந்திக் கொண்டிருந்தன. அவை தினமும் விளையாடும், பாடும், சிரிக்கும். குளம் அவைகளின் வீடுதான். ஒரு நாள் அந்த குளத்தின் அருகே ஒரு நாரை வந்தது. அந்த நாரைக்கு நீளமான கால்கள், நீளமான அலகு, அமைதியான முகம் இருந்தது. மீன்கள் எல்லாம் நாரையை பார்த்து மகிழ்ந்தன. வணக்கம் நாரையே என்று சொன்னன. ஆனால் அந்த நாரையின் மனதில் ஒரு சதி இருந்தது. நாரை மெதுவாக சொன்னது, ஐயோ பாவம், இந்த குளம் சீக்கிரம் வறண்டு போகப் போகுது. நீங்கள் எல்லாம் ஆபத்தில் இருக்கிறீர்கள். மீன்கள் பயந்து விட்டன. அப்போ நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டன. நாரை புன்னகையுடன் சொன்னது, கவலைப்படாதீர்கள், நான் உங்களையெல்லாம் ஒரு பெரிய பாதுகாப்பான ஏரிக்கு எடுத்து செல்வேன். மீன்கள் நம்பிவிட்டன. நாரை நல்லதுதான் என்று நினைத்தன. நாரை ஒரு மீனை எடுத்துக்கொண்டு வானில் பறந்தது. ஆனால் அது அந்த மீனை ஒரு பாறையின் மீது போட்டு சாப்பிட்டு விட்டது. அடுத்த நாள் மீண்டும் ஒரு மீன், மீண்டும் அடுத்த நாள் இன்னொரு மீன். நாரையே, என்னையும் அந்த ஏரிக்கு கூட்டிட்டு போங்க. நாரை சந்தோஷமாக சம்மதித்தது. நண்டை அலகில் பிடித்து கொண்டு பறந்தது. பறக்கும்போது நண்டு கீழே பார்த்தது. அங்கே ஏரியே இல்லை, மீன்களின் எலும்புகள் மட்டும் இருந்தன. நண்டு உடனே புரிந்து கொண்டது, நாரை பொய் சொல்லுது. நண்டு கோபமாக தன் கூர்மையான கிளியால் நாரையின் கழுத்தை பிடித்தது. நாரை கீழே விழுந்தது. மீன்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டன. நண்டு ஹீரோ ஆனது. மீன்கள் நண்டுக்கு நன்றி சொன்னன. குழந்தைகளே, இந்த கதையின் பாடம் என்ன தெரியுமா? எல்லாரையும் உடனே நம்பக்கூடாது. புத்திசாலித்தனமும் கவனமும் இருந்தால் எந்த ஆபத்தையும் ஜெயிக்கலாம்.